அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஓதப்பட்ட அந்த கராத் உலகத்தில் மிக பிரபல்யமான ஒரு காரியாக இருந்த
அப்துல் பாசித் என்று சொல்லப்படுபவருடைய கிராத். உண்மையிலே ஈஜிப்த் சமூகத்துக்கு மத்தியில் அவருடைய மெட்டில் ஓதுறத மிகவும் கஷ்டம்டுவாங்க. பல பேர் இருக்கிறாங்க, ஆனால் அப்துல் பாசித்திர மெட்டில் ஒருத்தர் ஓதினா மிச்சம் வரவேற்பாங்க. ஏன்னா அவருடைய அந்த சில இடங்களை தூக்குறதும் சில இடங்களை பணிச்செடுக்கிறதுலாம் சரி கஷ்டம், பொறுப்பான வேலைண்டு. உண்மையிலே அந்த புள்ள ஓதினதை பார்க்கும் பொழுது அவர் அந்த கிராத் அப்படியே கேட்குற மாதிரி இருந்தது. 195% அந்த அளவுக்கு ஓதுறார். நீங்கள் இதை ஷம்சு குவீரத்தை போட்டு கேட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட அதுதான்ற அளவுக்கு. என்ன சொல்ல வாரேன் என்றால், பெற்றோர்கள் நினைச்சா புள்ளைகளை உருவாக்கலாம். நாங்கள் உருவாகிறதும் இல்லை, எங்களோட பிள்ளைகளை உருவாக்குறதும் இல்லைன்ற ஒரு நிலைமை. அதுவும் சாதாரணமாக குறைபாடுள்ள பிள்ளையை உருவாக்கி எடுக்கிறது பொறுப்பான வேலை. அதனால் அது பாடம் எங்களுக்கு ஆரோக்கியமாக வச்சிருக்கிறான், எங்களோட பிள்ளைகளை ஆரோக்கியமாக தந்திருக்கிறான் என்றால் உருவாக்கி எடுக்கலாம்ன்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடம். அதே நேரம் அல்லாஹ் செஞ்ச ஒரு அருள் தான், ஒரு சில பகுதிகள் குறைஞ்சிருந்தாலும் ஒரு சில பகுதிகள் பூரணமாகுன்றதுக்கு அது பெரிய ஒரு அடையாளம். சில நேரம் எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எங்களுக்கு மூளைக்கு வேலை கூட. ஆனால் முயற்சி செஞ்சால் என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு இது பண்ணலான்ற ஒரு ஆழமான பாடத்தை அந்த பிள்ளையிடத்திலிருந்தும் பெற்றோர்களிடத்திலிருந்தும் பெற வேண்டும்ன்றதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.